டெய்லி எந்திரிக்கவே கஷ்டமா தான் இருக்குது. இன்னொரு 5 மினிட்ஸ் தூங்கிக்கலாமேன்ட்டு இங்கிட்டு புரண்டு எழுந்திரிக்கவே 6:00 ஆயிடுச்சு. 6:30 கிட்ட தான் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனேன். ஸோ கரெக்டாக சமைச்சிடலாம். அதான் 6:30க்கே வந்துட்டோமே அப்படின்னு தான் தோணும். பட் இருந்தாலுமே அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஹெக்டிக்காக தான் இருக்கும். எப்படி எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பரபரப்பாக எழுதுவோமோ அதே மாதிரி தான் கிச்சனும் இருக்கும் அந்த டைமில். ஸோ அந்தான்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கடகடன்னு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். சாம்பார் வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் லஞ்சுக்கு ரைஸ் வைக்கணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வைக்கணும்ன்ட்டு இங்கிட்டு ஓடிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் 3 பர்னர்ஸ் கேஸ் ஸ்டவ் கேட்குறப்ப 3 பர்னர் தான் கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சிடுவேன் இல்லைங்க, 2 பர்னர் இருக்கனால தான் லேட் ஆகுதுன்னு சொன்னேன். பட் இப்போ வந்து இன்னொரு 6 பர்னர் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்லன்னு தோணுது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மஹினோட லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சத்து மாவு சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இது கூடவே ஸ்நாக்ஸுக்கு கியூக்யூம்பரும் அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் பாதாம் கொடுத்து விட்டுருந்தேன். இன்றைக்கி மஹின் சமத்து கூட்டியாக 8:15 எழுந்துச்சு 9 ஸ்கூலுக்கு போயிட்டாரு. நாளைக்கு ஈவினிங் 4 ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க.